ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராகவராயன் சாரோட காஞ்சனா 4 படத்துல இருந்து இன்னைக்கு செம்மையான அப்டேட்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ராகவராயன் சாரை பற்றி பார்த்தோம்னா போன இயரில் ஜிகிர்தண்டா XX, ருத்ரன் போன்ற படங்களை கொடுத்துருந்தாரு. அந்த படத்துக்கு அப்புறம் எடுத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை விட்டு கொஞ்சம் விலகியே இருந்தார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த காஞ்சனா 4ல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் டைரக்ஷன் பண்ண போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ராகவராயன் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட டைட்டில் பற்றி பார்த்தோம்னா ஆல்ரெடி முனி 4 காஞ்சனா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. இனிமே பார்த்தீங்கன்னா துர்கா அப்படின்ற சீரியஸில் வருமா, முனி அப்படிங்கிற வேடை எடுத்துட்டு காஞ்சனா 4 துர்கா அப்படிங்கிற மாதிரி போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. காஞ்சனாங்கிற டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா பார்ட் 1க்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்குமே தவிர பார்ட் 2 பார்ட் 3ல எந்த விதமான சம்மந்தமுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதனாலேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இந்த டைட்டிலை மாற்றிட்டு இப்போ இந்த துர்காங்கிற டைட்டிலை வைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கடைசியாக வந்த சந்திரமுகி 2 சரியாக போகலைன்னா கூட இந்த படம் கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா காஞ்சனா சீரியஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் தான் இருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த படமும் ஆக போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த இயர் செப்டம்பரில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சண்முக பாண்டியன், அதாவது விஜயகாந்த் சாரோட சன் இருக்காரு இல்லையா, அவரோட படைத்தலைவன் படத்தில் இவர் ஒரு கேமியோ பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்மையான நியூஸ் கிடைச்சிருக்கு. ஓகே நண்பா, நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.